إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك على محمد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا مرضت فهو يشفين صدق الله العظيم. புகழ் அனைத்தும் சர்வ உலகத்தையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கும் வல்லவன் ஒருவனான் அல்லாஹுக்கே உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் உயிருள் மேலான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபிஊங்கள், தாபிஈன்கள், மேலும் மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் உண்டாவதாக. ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு இறையில்லத்தில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, உலகத்திலே வாழும் காலமெல்லாம் எப்படிப்பட்ட கட்டளைகளை நமது வாழ்க்கையிலே எடுத்து நடக்கும்படி அல்லாஹ் ஏவிருக்கின்றானோ அவற்றை எடுத்து நடக்கும்படியும், அல்லாஹ் எதை தடுத்திருக்கின்றானோ, எந்த வாழ்க்கையின் பக்கம் நெருங்கவே கூடாது என்பதாக தடுத்திருக்கின்றானோ முற்றிலும் தடுத்து தக்வாவுடன் வாழ்ந்து கொள்ளும்படி முதல் எனக்கும் மற்றதாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசீகத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். சங்கைக்குரிய மேலானவர்களே, எவ்வாறு இரவும் பகலும் மாறி மாறி வருகிறதோ இதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிலைமைகளை உலகத்திலே மாற்றிக்கொண்டிருக்கிறான். சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறான், கவலையையும் ஏற்படுத்துகிறான், லாபத்தையும் ஏற்படுத்துகிறான், நஷ்டத்தையும் ஏற்படுத்துகிறான். அதே மாதிரி அல்லாஹ் நோயையும் கொடுக்கிறான், ஷிஃபாவையும் கொடுக்கிறான். சங்கைக்குரிய மேலானவர்களே, இஸ்லாத்துடைய பார்வையில் நோய் என்பது அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை அல்ல. அல்லாஹ் அவனுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, அவனுடைய அந்தஸ்துகளை உயர்த்துவதற்காக அல்லாஹ் பல நலவுகளை ஒரு நோயாளியுடைய இடத்திலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். இதனால் ஒரு மனிதன் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டிய துஆக்களில் மிகவும் பிரதானமான துஆதான் ஆஃபியத் என்பது, ஆரோக்கியம் என்பது. ஹதீஸில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துஆஹு லா யுரத்து பைனல் அதானி வல் இகாமா. அதானுக்கும் இகாமத்துக்கும் மத்தியில் இருக்கிற கொஞ்ச நேரம், அந்த நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துஆவை அல்லாஹ் மறுக்க மாட்டானாம். அந்த துஆக்களை ஏற்றுக்கொள்வான் என்று சொன்ன நேரத்தில் காலு பிம நகூலு யா ரசூலல்லாஹ், அந்த சொற்பமான நேரத்தில் யா ரசூலல்லாஹ் நாம் எதை கேட்க வேண்டும் என்பதாக சஹாபாக்கள் கேட்ட நேரத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், ஸல்லல்லாஹல் ஆஃபியா ஃபித் துன்யா வல் ஆখিরা, அல்லாஹ்விடம் துனியாவிலேயும் ஆகிரத்திலேயும் ஆஃபியத்தை கேளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆஃபியத் என்பது அதுக்கு யாருக்கும் தமிழில் இதுதான் அர்த்தம் என்பதாக சொல்ல முடியாது. ஆஃபியத் என்பது அது ஒரு பல விடயங்களை உள்ளடக்கிய ஒரு வார்த்தை தான் ஆஃபியத் என்பது. ஒரு மனிதனுக்கு வியாபாரத்தில் ஆஃபியத் இருக்க வேண்டும், நஷ்டம் ஏற்படும், சோதனைகள் வரும். ஒரு மனிதன் பிரயாணம் மேற்கொள்கிறார், பிரயாணத்திலேயும் அவருக்கு ஆஃபியத் இருக்க வேண்டும். திருமணம் முடிக்கிறார், மனைவி மூலமாகவும் ஆஃபியத் அடைய வேண்டும். குழந்தைகளை பெற்றிருக்கிறார், குழந்தைகள் மூலமாகவும் ஆஃபியத் அடைய வேண்டும்.
இந்த வாகனத்தை கொஞ்சம் அகற்ற சொல்கிறாங்க. 0550 வாகனம் பாதையில் இடைஞ்சலாய்க்குதான் எடுக்கும்படி வேண்டிக் கொள்வாங்க. சங்கியானவர்களே, ஆஃபியத் என்பது குழந்தைகளும் ஆஃபியத், இதே மாதிரி உடம்புலேயும் ஆஃபியத், ஒரு பல கருத்துகள் அடங்கி வந்ததான் ஆஃபியத். அதனால் ஒவ்வொருத்தரும் பாடமாக்கி ஒவ்வொரு அதானுக்கும் இகாமத்துக்கும் துஆக்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் கேட்க வேண்டிய ஒரு துஆ தான் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியா ஃபித் துனியா வல் ஆখিরা. யா அல்லாஹ், என்னிடம் நான் மன்னிப்பையும் ஆஃபியத்தையும் உலகத்திலேயும் மறுமையிலையும் கேட்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு படித்த கொடுத்த ஒரு முக்கியமான துஆ தான் ஆஃபியத் என்பது. எனவே சங்கைக்குரிய மேலாண்மைகளே, அல்லாஹ் எங்களுக்கு தந்த ஆகப்பெரிய நிஅமத்தான் உடம்புடைய ஆஃபியத் என்பது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்விடம் ஒவ்வொருத்தரும் அடிக்கடி இந்த ஆஃபியத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். சங்கையானங்களே, ஒரு இறைநேசர் இருந்தார். அவருடைய துஆ முஸ்தஜாபு துஆ. அவர் கையேந்தினால் அல்லாஹ் அந்த துஆவுக்கு பதில் சொல்வான். அவர் ஒரு நண்பர் இருந்தார். அந்த நண்பர் இந்த இறைநேசரிடம் வேண்டிக் கொண்டார், நீங்கள் எனக்கு துஆ செய்யுங்க, நான் உலகத்தில் சந்தோஷமாக வாழ வேண்டும், எனக்கு பிரச்சனைகள் சோதனைகள் நோய்கள் ஒன்றுமே இல்லாமல் நான் சந்தோஷமாக வாழ்வதற்கு துஆ செய்யுங்க என்பதாக. இறைநேசர் சொன்னார், நீங்கள் போய் பிரச்சனை இல்லாத ஒரு மனிதனை கண்டு கொண்டு வாருங்கள். ஒரு பிரச்சனை இல்லாத மனிதனை சந்தித்து அவரிடம் பேசி அவர் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறாரா, அப்படிப்பட்ட ஒரு மனிதனை எனக்கு காட்டுங்கள், நான் உங்களுக்கு துஆ செய்கிறேன். யா அல்லாஹ், இவருக்கும் அவரை மாதிரி பிரச்சனை இல்லாமல் நோய் இல்லாமல் வாழ நான் உங்களுக்கு துஆ செய்கிறேன். இந்த மனிதர் சுத்தினார், யாரையெல்லாம் சந்திக்க வேண்டுமோ எல்லோரையும் சந்தித்தார். அரசர்களை சந்தித்தார்கள். உங்களோட வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறீங்களா? இல்லை. பணம் படைத்தவர்களை படைத்தார்கள். பணத்தின் மூலமாக சந்தோஷமா இருக்கீங்களா? இல்லை. திருமணம் முடித்தவர்களை கேட்டு பார்த்தார்கள். திருமணம் முடித்த பின் சந்தோஷமா இருக்கிறீர்களா? இல்லை. குழந்தை பெற்றெடுத்தவர்கள் கேட்டார்கள், குழந்தை மூலமாக சந்தோஷமா? இல்லை. யாரை பார்த்தாலும் இதுவரைக்கும் சந்தோஷம் இல்லை என்ற வார்த்தையை தான் சொன்னார். சொன்னார், இறைநேசர் அவர்களே, பலரையும் சந்தித்தேன், யாரையும் சந்தோஷமாக இருப்பதாக சொன்னதை நான் கேட்கவில்லை. சொன்னார்கள், நான் உங்களுக்கு தேவை என்றால் ஒரு துஆ செய்கிறேன், உங்களுக்கு அல்லாஹ் ஆஃபியத்தை வழங்க வேண்டும், அனைத்திலையும் ஆஃபியத்தை வழங்க வேண்டும் என்பதாக உங்களுக்கு நான் துஆ செய்கிறேன் என்பதாக அந்த பெரியவர் சொன்னார். மேலானர்களே, அதனால சங்கியானர்களே, உலகத்தில் ஒரு மனிதர் நோயாளியாக ஆகிறார். இஸ்லாத்துடைய பார்வையில் நோய் என்பது சங்கியானர்களே அவருடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றது. ஹயாத்து சஹாபாவில் ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்குது. காய்ச்சல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் உறவாடுகிறது. யா ரசூலுல்லாஹ், நான் காய்ச்சல், எதற்காக வந்திருக்கிறீங்க? சொன்னாரு, காய்ச்சல் சொல்லிச்சு, யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு மிகவும் விருப்பமான கூட்டத்துக்கு மிகவும் விருப்பமான நண்பர்களை சொல்லுங்க, நான் அவங்களிடம் போறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க அன்சாரிகளிடம் போ என்று காய்ச்சலுக்கு சொல்ல, அன்சாரிகளிடம் அந்த காய்ச்சல் போகின்றது. எந்த அளவு கண்டால் அவங்க எல்லோரையும் அது படுக்கையிலே ஆற்றி விடுகின்றது அந்த காய்ச்சல். அன்சாரிகள் வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், எங்கள் எல்லோருக்கும் கடினமான ஒரு நோய் வந்திருக்கிறதே, எல்லோரும் பெட் ரெஸ்ட்ல இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க விரும்பினால் நான் துஆ செய்வேன், அந்த காய்ச்சல் போய்விடும், அல்லது அந்த காய்ச்சல் உங்களில் இருந்தால் உங்களுடைய எல்லா பாவங்களும்
மன்னிக்கப்பட்டு விடும் என்பதாக சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். அதுக்கு பின்னால் ஒரு பெண் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துயர்ந்து போய், யா ரசூலல்லாஹ், இதே நோய் எனக்கும் ஏற்பட்டிருக்கிறது யா ரசூலல்லாஹ், துஆ செய்யுங்கள், இந்த காய்ச்சல் இந்த உடம்பை விட்டு போக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை பார்த்து சொன்னார்கள், நான் துஆ செய்வேன், அந்த காய்ச்சல் உன்னுடைய உடம்பை விட்டு போயிடும், ஆனால் நீ அதே காய்ச்சலுடன் நீ பொறுமையாக இருந்தால் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கு சுவர்க்கம் கட்டாயமாகிவிடும் என்பதாக சொன்னார்கள். அந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு அந்தஸ்தை தரக்கூடியதான் அந்த காய்ச்சல் மேலானவர்களே. அதனால நோய் வருவதென்பது, இந்த நோய் மூலமாக ஒரு மனிதனுக்கு சுவர்க்கத்தை அடையலாம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையலாம். இதனால இஸ்லாம் நோய் வந்ததனால யாரும் மருத்துவம் செய்யக்கூடாது என்பதல்ல. ஒருவர் நோய்க்காக மருத்துவம் செய்கிறார், இதனால் இவருடைய தவக்குல் இல்லை, அல்லாஹ் மீது நம்பிக்கை இல்லை என்பது அர்த்தமல்ல. ஆனால் ஒரு மனிதனுக்கு தாராளமாக மருந்து செய்யலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொன்னார்கள், இன்ன லிக்குல்லி தாஇன் தவாஅன், சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து இருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாங்க மாற்று விளக்கம் விளங்கக்கூடாது. என்ன நோய் என்பது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருது, அது வந்துதான் ஆகும், அதனால் நான் எதையும் சாப்பிடுவேன், எதையும் செய்வேன் என்று நாங்கள் மூட்டு விளக்கங்கள் விளங்கக்கூடாது. இஸ்லாம் அழகாக வழிகாட்டுகிறது. ஒரு சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கும்போது அங்கே உணவு பரிமாறப்பட்டது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈத்தம்பழத்தை சாப்பிட ஆரம்பித்தார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களோட கண் சிவத்திருக்கிறது, உடம்புல உஷ்ணம் இருக்கிறது, நீங்க இதை சாப்பிட வேணாம் என்பதாக தடுத்தார்கள். எனவே ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும். தன்னுடைய ஆரோக்கியம் என்பது சங்கியானவர்களே, அல் முஃமினுல் கவி கைரும் மினல் முஃமினித் தஈஃப், ஒரு பலசாலியான ஒரு மூமின், ஒரு பலசாலியான ஒரு மூமியன், நபி அவர்கள் சொன்னார்கள், பலஹீனமான ஒரு மூமினை விட சிறந்தவர். ஏன் பலசாலியா? அவர் எல்லாத்திலே முன்முறமாக ஈடுபடுவார். நிறைய எனவே சங்கியானங்களே, நாம் பலசாலிகளாக ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ வேண்டும். மதீனாவுக்கு ஒரு அரசர் ஒரு கிறிஸ்தவ வைத்தியரை அனுப்புகிறார். அவர் வந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஏன் வந்தீர்கள்? நீங்கள் சமூகமாக சன நெருக்கடியாக இருப்பதனால் பல நோய்கள் வரும், இதனால் என்னை அரசர் ஒரு வைத்தியராக உங்கள் பக்கம் அனுப்பி வைத்தார். நபி அவர்கள் சொன்னார்கள், இல்லை, எங்களுக்கு நோய் கிடையாது. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய அடுத்தது பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய உணவு இருக்கிறதே, கமக்கட்டுக்குள்ள வைத்தால் மறைந்து விடும். ஏன்? அவரது சாதாரண உணவுகள், இதனால் எங்களுக்கு நோய் கிடையாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வைத்தியரை திருப்பி அனுப்பிவிட்டார். இன்றைக்கு எங்களுக்கு நோய் வருவதற்கு பல காரணங்கள் ஒன்றுதான், நாங்கள் நல்ல சுன்னத்தான ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவதில்லை. வாய்க்கு ருசியான உணவுகள் சாப்பிடுகிறோம், அது எதனால் செய்யப்பட்டது, உடம்புக்கு நலவை உண்டாக்குமா கெடுதியை உண்டாக்குமா என்று கூட யோசிக்கிறல்ல, சாப்பிட்டு விட்டு பலரும் நோயாளிகளாக மாறுகிறார்கள். அதனால் இஸ்லாம் எங்களுடைய ஆரோக்கியத்துக்காக எதையெல்லாம் செய்யலாமோ அதை இஸ்லாம் ஆர்வம் மூட்டிக் கொண்டே இருக்கிறது. எனவே ஒரு நோயாளிக்கு நோய் வரக்கூடிய நேரத்தில் இஸ்லாம் குர்ஆன் ஹதீஸில் வந்த நல்ல துஆக்களை ஓதி தனக்கு ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வது பக்கம் ஆர்வம் ஊட்டுகின்றது. இதனால் ஹதீஸ்களில் வந்திருக்கிறது, எங்களுக்கு ஆரோக்கியம் ஏற்பட வேண்டுமா, சூரத்துல் ஃபாத்திஹா ஆகப்பெரிய மருந்து, எல்லா நோய்களுக்கும் மருந்து சூரத்துல் ஃபாத்திஹா. அதை நாம் எவ்வளவு ஓதுவோமோ எங்கள் நோய்களுக்கு அது மருந்தாக மாறும். அதே மாதிரி ஆயத்துல் குர்சி, அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் என்று ஆரம்பிக்கக்கூடிய ஆயத்துல் குர்சி, இதுவும்
எங்களுடைய நோய் நிவாரணி. இதே மாதிரி சூரத்துல் பக்ராவுடைய கடைசி ஆயத்துகள் இவைகளும் எங்களுடைய நோய் நிவாரணி. இதே மாதிரி குல் சூராக்கள் மூன்றும் குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த மூணையும் ஓதுவதும் இது எங்களுடைய ஆகப்பெரிய நோய் நிவாரணி. இதே மாதிரி எங்களை பழக்கத்திலிருந்து விடுபட்ட ஒன்றுதான் கரும் சீரகம் சாப்பிடுவது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தை தவிர எல்லா நோய்க்கும் மருந்து என்பதாக சொன்ன ஒரு முக்கியமான சுன்னத்தான ஒரு உணவு தான் சுப்ஹானல்லாஹ் கரும் சீரகம் என்பது. மேலானவர்களே, எங்களோட வாழ்க்கையிலிருந்து விடுபட்ட ஒரு சுன்னத். இதை சாப்பிடுவது மூலமாகவும் உடம்பிலிருந்து நிறைய நோய்கள் எங்களை விட்டு போயிடும். சங்கைக்குரிய மேலானவர்களே, இதனால எங்களுக்கு இஸ்லாம் அழகான வழிகள் காட்டுகின்றது. ஒரு நோயாளி என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக அதுபில் பஅஸ் ரப்பன் நாஸ் இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக் ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸக்மா போன்ற துஆக்களை அதிகமாக ஓத வேண்டும். ஒவ்வொரு நாளும் அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் 3 முறை ஓத வேண்டும். பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்த் வலா ஃபிஸ் ஸமா வ ஹுவஸ் ஸமீஉல் அலீம். இது ஓதினால் எந்த நோய் வராது என்பதாக சுப்ஹானல்லாஹ் எங்களுக்கு வரலாறுகள் பல சான்று. ஒரு முக்கியமான இமாம் மாணவர்களை வைத்து பாடம் நடத்துகிறார்கள். சொன்னார்கள், இந்த துஆவை ஓதினால் எந்த ஒரு நோயும் உங்களை தொட்டாது. பார்த்தால் அந்த இமாமுக்கு பாரிசவாதம் ஏற்பட்டிருக்குது, கை கால் வேலை செய்கிற சொன்னார்கள். ஹஸரத் அவர்களே, நீங்கள் சொல்லுகிறீர்கள் நீங்க நோயாளியாக மாறி சொன்னார்கள். நான் ஓதி வந்தேன், எப்ப எனக்கு இந்த நோய் வந்ததோ அன்றைய தினம் நான் இந்த துஆவை ஓதவில்லை, இதனால் தான் இந்த நோய் எனக்கு வந்தது என்பதாக அந்த இமாம் அவர்கள் சொன்னார்கள். மேலானவர்களே, அதனால நோயாளிகள் செஞ்சார்களே, குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்ட இந்த துஆக்களை அதிகமாக ஓதி வருவதன் மூலமாக நோய் வராது, அல்லது நோய் இருக்கக்கூடிய நோய் சுகத்தை ஏற்படுத்திடும். இதே மாதிரி ஹதீஸ்ல வந்திருக்கிறது, ஒரு நோயாளியை பார்த்து நாங்க எப்ப அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி மிம்ம இப்தலாக பிஹி வ ஃபضலனி அலா கஸீரின் மிம்மன் ஹலக தஃதீலா, இந்த துஆவை ஓதினால் அந்த நோய் எங்களுக்கு வராது என்பதாக ஹதீஸ்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கு லேசாக நோய்கள் வராமல் சங்கியானங்களை வந்த நோய்கள் எங்களை உடம்பை விட்டு நீங்கிறதுக்கு நிறைய துஆக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படித்து தந்திருக்கிறார்கள். எனவே நோயாளிகள் மேலே சொன்ன துஆக்களை எங்களை வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். இதே மாதிரி மேலானங்களே, நிறைய நோயாளிகள் இருக்கிறார்கள். இந்த நோயாளிகளை சந்திப்பது இது முக்கியமான ஒரு இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. சங்கியானங்களே, ஹதீஸ்ல வந்திருக்கிறது, மன் ஆத மரீதன் அவ் அஹல்லஹு ஃபில்லாஹ், யாரு ஒரு நோயாளிய நோய் விசாரிக்க போறார் அல்லது அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு சகோதரரை சந்திக்க போறார். சுப்ஹானல்லாஹ், ஒரு அழைப்பாளர், ஒரு மாணவர் சொல்றாரு, அம் திப்த, நீங்க மனமாகி விட்டீர்கள், வதாப மம்ஷாக்க, உங்க நடையும் மனமாகி விட்டது, நீங்களும் நல்லவராக மாறிவிட்டீர்கள், அதே போல உங்க நடையும் சிறந்த பர்க்கத்துடைய நட. அது மட்டுமல்ல, வதபவத மினல் ஜன்னதி மன்சிலா, நீங்க சொர்க்கம் போவதற்கு முன்னால் சொர்க்கத்துடைய இடத்தை நீங்க இப்பவே டிக்கெட்டை ஓகே பண்ணி விட்டீங்க என்பதாக ஒரு அழைப்பாளர், ஒரு மாணவர் நோயாளியை சந்திக்க போனால், ஒரு நண்பரை அல்லாஹுக்காக வேண்டி சந்திக்க போகக்கூடிய நேரத்தில் சுப்ஹானல்லாஹ் அந்த மலக்கு அவருக்காக வேண்டி இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதே மாதிரி ஒரு நோயாளியை பார்க்க போனால் நாங்கள் அவருக்காக வேண்டி என்ன செய்யணும்? உடனடியாக எங்களுக்கு தெரிஞ்ச துஆக்களை ஓத வேண்டும். 7 அதஅயத்து ஷிஃபா ஸபஅ என்று சொல்லக்கூடிய எங்களுக்கு நிவாரணத்தை, ஆரோக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான 7 துஆக்கள் இருக்கிறது. அவைகளை நாம் உலமாக்கள்கிட்ட கேட்டு அன்றாடம் ஓத வேண்டும். நோயாளிகளை பார்க்க போன நேரத்திலே ஓத வேண்டும். அல்லொன்றுதான் அதுபில் பஅஸ் ரப்பன் நாஸ் இஷ்ஃபி அன்த ஷாஃபி என்று வரக்கூடிய துஆ. அதே மாதிரி பிஸ்மில்லாஹ் 3 முறை ஓதுவோம். அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா யஜிது வ யுஹாதிர் என்ற துஆவை 7 முறை ஓத வேண்டும். 3வதாக சங்கியானங்களே, அஸ்அலுல்லாஹல் அஸீம் ரப்பல் அர்ஷில் அஸீம் அயஷ்ஃபியக என்ற துஆவை ஓத வேண்டும். அதே மாதிரி 4வதாக
பிஸ்மில்லாஹி அர்கீக அந்த துவா வந்திருக்கு, அதையும் நாங்கள் பாடமாக்கி ஓத வேண்டும். ஐந்தாவதாக அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி சம்மி, ஒரு நீண்ட துவா ஒன்று இருக்கிறது, அதையும் நாங்கள் ஓத வேண்டும். அடுத்ததாக லா பஅஸ தஹூரன் இன்ஷா அல்லாஹ், இந்த துவாக்களை நாம் நோயாளிகளை கண்டால் உடனடியாக ஓத வேண்டிய முக்கியமான துஆக்கள். ஏனென்றால் நோயாளிகளை சந்திக்க போவது என்பது அந்த இடத்துல அல்லாஹ்வை அடைய முடியும். நாளை கியாமத் நாளில் சொல்வான், அடியானே மரில்து ஃபலம் தஅதுனி, நான் நோயாளியாக மாறினேன், நீ என்ன சந்திக்கலே. யா அல்லாஹ் கைஃப அஊதுக வ அன்த ரப்புல் ஆலமீன், நீ அகிலத்தாவுடைய ரப்பு, உனக்கு எப்படி நோய் வரும்? அல்லாஹ் சொல்வான், என்னிடத்தில் என்ன அடியான் நோயாளியாக இருந்தார், நீ அவரை போய் சந்தித்தால் லவஜத்தனி இந்தஹ், அந்த இடத்துல நீ என்னை பெற்றுக் கொண்டிருப்பாய் என்பதாக அல்லாஹ் சொல்லுவானாம். சுப்ஹானல்லாஹ். அதனால் மேலானவர்களே, நோயாளிகளை சந்திக்க வேண்டும். காலையில் போனால் 70,000 மலக்குகள் எங்களுக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அவ்வளவு முக்கியமான ஒரு அமல் தான் நோயாளிகளை விசாரிக்கிறது. அதே மாதிரி நோயாளிகளை சந்திக்க போனால் நீண்ட நேரம் நோயாளிக்கிட்ட இருக்கக்கூடாது. நோயாளிகளுக்கு நாம் எப்பையும் அச்சம் பயத்தை ஏற்படுத்தக்கூடாது. இந்த நோய் இருக்கிறதே பயங்கர நோய், என்னுடைய ஒரு நண்பனுக்கு வந்துச்சு, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு, அவர் மௌத்தாயிட்டார் என்று ஈக்கிற நோயாளிகிட்ட அவரை பயமுடுத்தினா சங்கியானிகள் பயந்தே அவர் உயிர் பைத்திரும். அதனால அவருக்கு சின்ன நோய், பயப்பிரவானம், அல்லாஹ் ஷிஃபாவை ஏற்படுத்துவான், உங்களுக்கு துஆ செய்யுங்க என்பதாக அவருக்கு நல்ல ஆறுதல் சொல்ல வேண்டும். லா பஅஸ தஹூரன் இன்ஷா அல்லாஹ், பரவாயில்லை, அல்லாஹ் அவசரமாக உங்களுக்கு சுகத்தை தந்துடுவான் என்று அந்த நோயாளி கிட்ட சங்கியானிகள் நல்ல வார்த்தைகளை பேசி ஒருபோதும் அவரை பயமுடுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்லக்கூடாது. இதனால் அவருக்கு இன்னும் நோய்கள் கூடுவதற்கு காரணமாக அமைஞ்சிடும். அதனால் மேலானவர்களே, நோயாளி அவர் எப்படி வாழ வேண்டும் இஸ்லாம் காட்டுது. நோயை விசாரிக்கக்கூடிய எங்களுக்கும் அல்லாஹ் அழகான முறைகளை காட்டிக் கொண்டிருக்க. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரோக்கியமான வாழ்க்கையை எங்கள் எல்லோருக்கும் தருவானாக. யா அல்லாஹ் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வைப்பாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் நோயாளியாக இருக்கிறாங்களோ யா அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுத்துடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ் உன்னை சுஜூது செய்ய முடியாத அளவுக்கு கஷ்டமான நோய்களை கொடுக்காத. யா அல்லாஹ், யா அல்லாஹ் இங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல்களில் நிறைய நோயாளிகள் இருக்கிறார்கள். யா அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுத்துடு. யா அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுத்துடு. யா அல்லாஹ் சுகத்தை கொடுத்து. யா அல்லாஹ் ஆரோக்கியமாக வாழக்கூடிய பாக்கியத்தை தந்துடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுக்கு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை எல்லோருக்கும் தந்துடு. யா அல்லாஹ். وآخر الحمد لله رب العالمين. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى محمد وبارك على محمد. اما بعد فقال الله سبحانه وتعالى في القران العظيم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. صدق الله العظيم. عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من عذاب أليم وتدخلكم جنات نعيم. ألا فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. بارك الله لكم في القرآن العظيم ونفعني وإياكم بالله والذكر العظيم. أقول قولي هذا وأستغفر الله ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. أما بعد فيا عباد الله فيا أيها الناس اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. ألا إن خير الكتاب حديث وإلا إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي
يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. وقال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشهدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي، وفاطمة سيد نساء أهل الجنة، والحسن والحسين سيد شباب أهل الجنة، وحمزة أسد الله، وأسد سوري اللهم اغفر لعباس وولده مغفرة ظاهرة وباطنة لا تغادر ذنبا. الله الله في أصحابي لن تتخذ غدا من بعدي، ومن أحبهم وبحبي أحبهم، ومن أبغضهم فببغض أبغضهم. وخير قرني خير أمتي قرني ثم ليلونهم ثم ليلونهم. اللهم اغفر المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم وفق لنا لما تحب وترضى، واجعل آخرتنا خيرا من الأولى يا رب العالمين. ربنا اغفر لنا إخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.